கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து உலூமுல் ஷரியத் என்கிற தலைப்பின் கீழ் அன்றாட வாழ்க்கையில் ஒரு இஸ்லாமியர் சந்திக்கக்கூடிய மார்க்கம் தொடர்பான காரியங்களில் இஸ்லாம் அது குறித்து என்ன செய்திகளை, சட்டங்களை தொகுத்து வழங்குகிறது என்பதை இந்த தலைப்பின் கீழாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக குளிப்பு கடமை தொடர்பாகவும் ஒழுவை பற்றிய செய்திகளையும் ஒழு நீக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் என்பதை பற்றிய செய்திகளை எல்லாம் இதற்கு முந்தைய தொடரில் நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய ஒரு தொடராக அடுத்த செய்தியாக மசகு பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? கால் உறையிலோ தலைப்பாகையிலோ அல்லது பெண்கள் அணியக்கூடிய முக்காட்டிலோ மசகு செய்யலாமா? இதற்கான கால அவகாசம் என்ன, நியதிகள் என்ன, யார் செய்யலாம் செய்யக்கூடாது என்பது தொடர்பாகவும் ஒழுவில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன, ஒழுவை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களால் வழிகாட்டப்பட்ட திக்ருகள், துஆக்கள் எதுவும் இருக்கிறதா என்ற பல்வேறு செய்திகளை இந்த தலைப்பினூடாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மசகு என்பதை குறித்து திருமறை குர்ஆனே பேசுகிறது. சூரா மாயிதாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழுவை குறித்து சொல்லுகிற வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ்ஸலா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்காக தயாரானால் நீங்கள் உங்கள் முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள், முழங்கை வரை உங்கள் கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், வம்ஸஹூ பிருஊசிக்கும், உங்களுடைய தலையை ஈரக்கையால் நீங்கள் தடவிக் கொள்ளுங்கள், மேலும் உங்களுடைய கிரண்டை கால் வரை கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்று அந்த ஒழுவினுடைய மிக அடிப்படையான சில உறுப்புகளை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இப்ப இந்த நாளை கழுவுன ஒழு இல்ல, ரசூலுல்லாஹ் அதை பத்தி ஒரு விலாவரியான செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. ஒழுவை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கறத. இப்ப இதுல அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஈரக்கையால் உங்கள் தலையை தடவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. இந்த வார்த்தைக்கு பேர் தான் மசகு. மசகு என்றால் தடவுதல் என்ற அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கம் சில இடங்கள்ல மசகு செய்வதை நமக்கு வழிகாட்டுகிறது. சில இடத்துல கட்டாயப்படுத்துது, சில இடத்துல சலுகைகளாக வழங்குகிறது. எங்க கட்டாயப்படுத்துகிறது, எங்க சலுகையாக வழங்குகிறது என்பதைத்தான் நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஒழுவில் தலையில நாம மசகு செய்யறோம்ல, இது கட்டாயம். தலையில் மட்டும் இல்ல, காதில நாம மசகு செய்யறோம். மற்ற உறுப்புகளை எல்லாம் கழுவும் போது அதிகபட்சம் 3 முறை வரை கழுவலாம். ஒரு முறை கட்டாயம் கழுவணும், 2 முறை நீங்கள் விரும்பினால் கழுவலாம், 3 முறை கூட நீங்கள் விரும்பினால் ஒரு உறுப்பை நீங்கள் கழுவிக் கொள்ளலாம். 3 முறையை தாண்டி ஒரு உறுப்பை நீங்கள் கழுவீர்களே ஆனால் உங்கள் ஒளி ஏற்கப்படாது. வரம்பு மீறியவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த செயலுக்கு பட்டம் சூட்டுறாங்க. அப்ப ஒரு உறுப்பை அதிகபட்சம் 3 முறை கழுவலாம். இந்த மசக பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தலைக்கு செய்யப்படுகிற மசகாக இருந்தாலும் சரி, காதுக்கு செய்யக்கூடிய மசகாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 2 முறை. அதுக்கு 3 முறை எல்லாம் கிடையாது. ஒரு முறை மசகு செய்யுங்க, அது கட்டாயம். 2வது முறை விரும்பினால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், 3வது முறை செய்யக்கூடாது. இதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம கடந்த வாரங்களே மசகு எப்படி செய்யணுங்கிறத பத்தி சொல்லும் பொழுது, உங்களுடைய 2 கையை முன்னெற்றியில் ஆரம்பித்து பிடரி வரைக்கும் கைகளை தடவி கொண்டு சென்று மீண்டும் பிடரியிலிருந்து முன்னெற்றி வரை வர வேண்டும். இது ஒரு மசகு. அதே மாதிரி இன்னொரு முறை செய்து கொள்ளலாம், 2 மசகு ஆயிடும். காதை பொறுத்தவரை நம்முடைய 2 ஆள்காட்டி விரலை காதினுடைய உள்பகுதியில் தடவி கொண்டு 2 கட்ட விரலை கொண்டு காதினுடைய வெளிப்பகுதியில் தடவ வேண்டும். இது காதுக்கு செய்கிற ஒரு மசகு. அதே 2 முறை செய்து கொள்ளலாம். அப்ப இது கட்டாயம். இந்த மசகை நம்ம தவற விட்டுட்டோம், ஒளி இல்லைன்னு அர்த்தம். இந்த மசகை நாம தவற விட்டோம் என்றால் நம்முடைய ஒளி ஏற்கப்படல, ஒளி இல்லை என்றால் தொழுகை இல்லை. அது மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இது மட்டும்தான் மசகா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதை தாண்டி வேறு சில மசகையும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, கால் உறைகள் நாம அணியிறோம், சாக்ஸ் போடுறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதுல குறிப்பா சாக்ஸ் யார் அதிகமாக போடுறாங்கன்னா, அந்த கால்ல ஆணின்னு சொல்ற ஒரு நோய் உண்டு. அவங்க எல்லாம் அதிகமாக தூசி கால்ல படக்கூடாது, சாக்ஸ் போடுற ஒரு வழக்கம் இருக்கும். அந்த நிறைய தொழில்துறைகள்ல வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடியவங்க, ஆபீஸ் ஒர்க் பார்க்கறவங்க, இவங்க எல்லாம் அன்றாட நாட்கள் அதிகமாக சாக்ஸ் போடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும்.
பனி பிரதேசங்களில் வாழக்கூடியவர்களோ அல்லது குளிர்காலம் வந்துட்டு இவங்களும் சாக்ஸ் போடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இருக்கு. இந்த சாக்ஸ் போடுறவங்களுக்கு இஸ்லாம் ஒரு கூடுதலாக ஒரு சலுகை வழங்குகிறது. நீங்கள் ஒளி செய்யும் போது காலை நீங்க கழுவ வேண்டாம். ரசூல்லா ஒரு இடத்துல ஒரு நபித்தோழர் ஒளி செய்கிறார், காலில் ஒரு நாணயம் அளவுக்கான இடத்துல தண்ணி படல. ரசூல்லா அந்த நபித்தோழர் அழைச்சு சொல்றாங்க, நீங்க ஒழுவே செய்யல, மீண்டும் நீங்கள் ஒளி செய்யுங்கள் என்று வழிகாட்டி செய்தி பார்க்க முடியுது. அப்ப கால் ரொம்ப முக்கியமான ஒரு உடல் உறுப்பு. அதுல ஒளி செய்யக்கூடிய ஒரு பகுதியில கொஞ்சம் தண்ணி படலைனாலே ஒளி கிடையாது. ஆனா இஸ்லாம் விதிவிலக்காக நமக்கு ஒரு சலுகையாக என்ன கொடுக்குது அப்படின்னா, நீங்க சாக்ஸ் போடுறீங்க அப்படிங்கும் போது நீங்க காலை கழுவ வேண்டாம், காலுக்கு சாக்ஸ்ல நீங்க மசகு செய்யுங்க. கால் கழுவுனதா அர்த்தம். காலில் அந்த சாக்ஸ்ல மசகு செய்தால், காலு கழுவுனா நீங்க எப்படி ஒழுவை பரிபூர்ணப்படுத்த முடியுமோ, மசகு செய்வதனால நீங்க ஒழுவை பரிபூர்ணப்படுத்த முடியும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. இப்போ இந்த காலில் சாக்ஸ் சும்மா சாக்ஸை போட்டு கழுவிடலாமா, மசகு செஞ்சிடலாமா, அது பொருத்தமாகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நிறைய விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. ரொம்ப கஷ்டமான விதிமுறை இல்லை. இன்னென்ன காரியத்தெல்லாம் செஞ்சுட்டா நீங்க காலில் என்ன செஞ்சுக்கலாம், சாக்ஸை போட்டு மசகு செய்து நீங்க தாராளமா தொழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒருத்தர் சாக்ஸ் போட்டு இருக்கிறார், மகரிப்லாம் தொழுது முடிச்சிட்டாரு, அவர் மார்க்கம் சொன்ன அந்த நியதிகளுக்கு உட்பட்டு சாக்ஸ் போட்டு இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ இஷாவுக்கு இடையில அவருக்கு காட்சி புரியுது, ஒழு கலைந்து விடுகிறது, மறுபடியும் செருப்பு போட்டு போறாரு, முகத்தை கழுவுறாரு, கையை கழுவுறாரு, தலைக்கு காதுக்கு மசகு செஞ்சு விறுவிறுன்னு உள்ள வந்துடலாம், காலுக்கு மசகு செய்து விட்டு வேற ஒரு காலை கழுவ வேண்டியது இல்லை, அப்படியே வந்து தொழுது கொள்ளலாம், மார்க்கம் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இது இந்த மசகு செய்யறதுக்கு என்னென்ன விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, பெண்கள் இந்த கால் உரையில சாக்ஸ்ல வந்து மசகு செய்யலாம், ஆண்களுக்கு மட்டும் சொல்லித்தரப்பட்ட சட்டம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஆண்கள் தான் இதை செஞ்சாங்க, ஏன்னா பயணத்துல ஆண்கள் தான் இருந்தாங்க. இந்த அன்றைய காலங்களில் பயணிகள் தான் வந்து என்ன கால் உரை அணிவது என்பது இருந்தது, பெண்கள் கால் உரை அணிவது என்பது கிடையாது. அப்படியான ஒரு கலாச்சாரம் நபிகளார் காலத்தில் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பெண்கள் அப்படி அணியிலேயே, இன்றைய காலங்களில் பெண்கள் அணிந்த கால் உரைக்கு சாக்ஸுக்கு நம்ம மசகு செய்யலாமா என்று கேள்வி வரும்போது தாராளமாக செய்து கொள்ளலாம். இஸ்லாம் ஆணுக்கு எதையெல்லாம் சொல்லுதோ அது பெண்ணுக்கு பொருந்தும். பெண்ணுக்கு பொருந்தாதுன்னா இஸ்லாமே அதுல தலையிட்டு வேற ஒரு கருத்தை சொல்லிடும், இல்ல இது பெண்ணுக்கு பொருந்தாது, இது ஆணுக்கு மட்டும்தான் உண்டான சட்டம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லிவிடும். அப்ப கால் உரைக்கு மசகு செய்வது தொடர்பாக ஆண்களுக்கு மட்டும்தான், இது பெண்களுக்கு இல்லைன்னு குரானோ ஹதீஸோ பேசல. அப்ப ஆணுக்கு சொல்லப்பட்ட அதே சட்டத்தை யாருக்கு பொருந்தும், பெண்களுக்கும் தாராளமாக கால் உரையில் மசகு செய்து கொள்ளலாம் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கால் உரைக்கு மசகு செய்வதற்கு கால அவகாசத்தை நிர்ணயம் பண்றாங்க. இந்த டைம்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மசகு செய்யலாம், இந்த டைமை தாண்டிட்டுனா நீங்க என்ன செய்ய முடியாது, மசகு செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அது என்ன நேரம் அப்படின்னு கேட்டா, நீங்க கால் உரை அணிகிறீங்க, உள்ளூர்ல இருக்கிறீங்க, உங்க சொந்த ஊர் இந்த ஊரு, நீங்க வேலை பொழப்புகள் பார்க்கறது இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னா, காலையில ஒரு 10 மணிக்கு நீங்க சாக்ஸ் போடுறீங்கன்னு வைங்க, மறுநாள் 10 வரைக்கும் அதுக்கான எக்ஸ்பைரி டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டைம் இருக்கு. இந்த 10ல இருந்து மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும். மறுநாள் காலையில 10 ஆயிடுச்சுன்னா சாக்ஸை கழட்டி வரணும். அடுத்த வக்து வரும், அடுத்த லுகர் வருமா இல்லையா, அந்த லுகருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த சாக்ஸை போட்டுட்டு மசகு செய்து விட்டுலாம் நீங்க தொழ முடியாது. அப்ப மறுபடியும் அந்த புதிய சட்ட திட்டத்தை நீங்க கடைபிடிக்கணும். ஒருவேளை நீங்கள் வெளியூருக்காரராக இருந்தால் வேற ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கலாம், அல்லது இங்க இருந்து பிழைப்பை தேடி வேற ஒரு ஊருக்கு நீங்க போகலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு 3 பகல் 3 இரவு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, சஹீஹ் முஸ்லிமினுடைய 414வது நபிமொழி. ஷுரை என்ற ஒரு தாபி இந்த செய்தியை அறிவிக்கிறார். யாருக்கிட்ட கேட்டு அறிவிக்கிறார், என்ன செய்தி அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர் போறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் வரவங்க தான் தாபீன்கள். இந்த தாபி என்ன பண்றாரு, ஆயிஷா நாகிட்ட போறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் மனைவியே, கால் உரைக்கு மசகு செய்வதை பற்றிய சட்ட திட்டத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாகி என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை விட இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சது வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார். ஏன்னா நிறைய பயணத்துல அவர் தான் கூட இருந்திருக்கிறார். அப்ப நிறைய என்னை விட அவர் கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சிருக்கும், அதனால நீ அவர்கிட்ட போய் கேட்டு அப்படின்னு ஷுரைஹ் ரஹிமஹுல்லாஹ் என்ற தாபியை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவர் நேரா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுங்கள்ட்ட போறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களே, கால் உரைக்கு மசகு செய்வதை பற்றிய சட்ட திட்டங்களை எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது இந்த தகவலை அவங்க சொல்றாங்க, உள்ளூர்ல நீங்க இருந்தா, உங்க சொந்த ஊர்ல நீங்க இருந்தா கால் உரை அணிந்து நீங்க மசகு தாராளமா செய்யலாம். ஒரு நாள் தான் அதுக்கு எக்ஸ்பைரி, ஒரு நாள் முடிஞ்சிச்சா மறுபடியும் கால் உரை கழட்டி அடுத்த சட்ட திட்டத்தை கடைபிடிச்சுதான் மறுபடியும் கால் உரை போடணும்.
நீங்க வெளியூருக்காரரா இருக்கீங்க, உங்க ஊரை விட்டு வேற ஒரு பயணத்துல நம்ம 4 ரக்காத் 2 ரக்காத் ஆக்கலாமே, 2 வக்த சேர்த்து தொழலாமே. அப்படியான பயணியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் 3 பகல் 3 இரவு அந்த சாக்ஸ போட்டது கழட்ட வேண்டியது இல்லை. ஒழு எத்தனை முறை ஒழு களைஞ்சாலும் சரி, அத்தனை முறை முகத்தை கழுவுங்க, வாயை கொப்பளிங்க, மூக்கல தண்ணீர் செலுத்துங்க, கையை கழுவுங்க, மசக செய்யுங்க, காலுக்கு மசக செஞ்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க என்ன செய்ய வேண்டாம், காலை கழுவ வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 414வது நபி மொழியாக இருக்கு. இப்ப கால் உரைக்கு மசகு செய்யலாம், உள்ளூர்காரங்களுக்கு 1 நாள், வெளியூர்காரங்களுக்கு 3 நாள் என்று தெரியுது. சும்மா கால் உரை போட்டுட்டா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கால் உரை அணிவதற்கு முன்னால் ஒரு முறை ஒளி செஞ்சிடணும். இப்ப காலையில ஒரு 9 மணிக்கு நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, அல்லது வீட்டில் உள்ள பெண்களோ மற்ற வேலையில உள்ளவங்களோ நீங்க சாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா, காலையில ஏதாவது தொழுகை இருக்குதா? 9 மணிக்கு நம்மள விரும்பி தொழுகிற லுகாவனா இருக்கு, கட்டாய தொழுகை எதுவுமே இல்லையே. காலையில 9 மணிக்கு என்ன தொழுகை இருக்கு? ஆனா நீங்க சாக்ஸ் போடுறதா இருந்தா ஒளி செஞ்சுட்டு ஒழுகுடி நிலையில நீங்க சாக்ஸ் போடணும். காலையில சுபகுடி ஒழுவே இன்னும் கலையாம இருந்தா கூட அப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒழுல இருக்கணும். நீங்க ஒழுவுல இருந்து கொண்டு நீங்க காலையில சாக்ஸ போடுங்க. சாக்ஸ போட்டு ஒரு காம நேரத்துல உங்களுக்கு கலைஞ்சு போச்சு, அது பிரச்சனை இல்லை. சாக்ஸ் போடும் போது நீங்க எப்படி இருக்கணும், ஒழுவில் இருக்க வேண்டும். அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய செய்தியாக பார்க்க முடியுது. அப்படி சாக்ஸ போட்டு இப்ப லுஹர் வக்த் வருது, இப்ப உங்கள்ட்ட ஒளி இல்ல, நீங்க தாராளமாக ஒழுவுடைய எல்லா காரியத்தையும் செய்து விட்டு காலை மட்டும் கழுவாமல் காலில் நீங்க என்ன செய்யலாம், மசகு செய்து விட்டு நீங்க தொழுகைக்கு போயிடலாம். சரி, இது ஏதாவது ஒரு காரியத்தினால் இந்த சாக்ஸினுடைய மசகு செல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டா ஒரு இடத்துக்கு போயிடும். ஒரு இடத்துக்கு என்ன ஆயிருந்தா இதுக்கு செல்லாது. குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க காலூரை கழட்டி தான் ஆகணும், குளிச்சுதான் ஆகணும், குளிச்சுட்டு தான் அடுத்த தொழுகை. பொதுவாகவே குளிப்பு கடமையானதான் நிலை. குளிப்பு கடமை ஆயிடுச்சு, நம்ம ஒழுவுலயே இருக்கிறோம், குளிப்பு கடமை ஏற்பட்டு விட்டது, இரவில் தூக்கத்துல கடிதம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னா குளிப்பு கடமை இல்ல. நான் ஒழுவுலதான் இருக்கிறேன்னா தொழுவோம் கிடையாது. அந்த ஒழுவெல்லாம் முறிஞ்சாச்சு, மேற்கொண்டு குளிப்பு நம்ம மீது விதியாக்கப்பட்டிருச்சு. அப்ப முழு உடம்புல தண்ணி படணும்ன்ற அடிப்படையில் எப்படி குளியல் நோக்கி நம்ம செல்றோமோ அதே மாதிரி நீங்க சாக்ஸ் போட்டிருக்கிறீங்க, குளிப்பு கடமை ஏற்பட்டு விட்டது என்றால் இப்ப இந்த கால் உரையில மசகு செய்யற சட்டம்லாம் உங்களுக்கு பொருந்தாது, நீங்க செய்யக்கூடாது. கால் உரை கழட்டிட வேண்டியதான். நம்ம முழுமையாக உடலில் குளியலை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு ஒளி செய்து அதுக்கப்புறம் தான் நீங்க சாக்ஸ் போடணும். சாக்ஸோட சட்டத்திட்டம்லாம் உடைஞ்சிரும். அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. சுனன் திர்மிதியினுடைய 89வது நபிமொழி, நசாயினுடைய 127வது நபிமொழி, இப்னு மாஜாவினுடைய 471, அஹமதுடைய 17396. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சஃபான் பின் அசல் என்ற ஒரு நபித்தோழர் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அதாவது நாங்க பயணத்துல இருந்தா 3 நாட்கள் 3 பகல் 3 இரவு என்று நாங்கள் என்ன செய்வோம், கால் உரையில மசகு செய்து கொள்வோம். உள்ளூராக இருந்தால் நாங்க மதீனாக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா 1 நாள் 1 பகல் என்ற அடிப்படையில் நாங்க மசகு செய்வோம். மலஜலம் கழித்தாலோ அல்லது காற்று பிரிந்தாலோ தூக்கம் ஏற்பட்டாலோ நாங்க சாக்ஸ் என்ன செய்ய மாட்டோம், கழட்ட மாட்டோம். குளிப்பு கடமை ஏற்பட்டு விடுமே ஆனால் கலட்ட வேண்டும், சாக்ஸ கழட்டியறணும், எல்லாரும் மொத்தமா உடம்புல குளிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி தெள்ள தெளிவாக பல ஹதீஸ் கிதாபுகள்ல இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப சாக்ஸுக்கு மசகு செய்யணுங்கிற இந்த சட்டம் யாருக்கு தான் பொருந்தும், குளிப்பு கடமை ஆகாதவர்களுக்கு பொருந்தும். நீங்க ஒழு செஞ்சுட்டு சாக்ஸ போட்டாச்சு, இப்ப சாக்ஸோட எல்லா சட்டத்திட்டமும் உங்களுக்கு வந்துருச்சு. லுஹர் வருது, அசர் வருது, மக்ரிப் வருது, இஷா வருது. இதுவே நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க 3 நாள் தாராளமா என்ன செய்யலாம், சாக்ஸ கழட்ட வேண்டாம், அப்படியே மசகு செய்து தொழுது கொண்டே இருக்கலாம். இடையில எப்பமாவது குளிப்பு கடமை ஏற்பட்டுருச்சுன்னா இந்த சட்டம் உடைஞ்சிரும். அடுத்த வக்துக்கு நீங்க குளிச்சுதான் தொழணும். குளிக்கும் போது சாக்ஸ கழட்டி தான் ஆகணும், காலு சேர்ந்து நனைஞ்சுதான் ஆகணும். அப்ப காலுக்கு மட்டும் நான் மசகு செய்யலாமாங்கிற சட்டம் குளிப்பு கடமையானவர்களுக்கு பொருந்தாது என்பதை பார்க்க முடிகிறது. சரி, இப்ப சாக்ஸ்ல மசகு செய்யற மாதிரி தலைப்பாகை ஒருத்தர் அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். ஒருத்தர் என்ன பண்றாரு, தலைப்பாகை போட்டிருக்கிறார், அல்லது பெண்கள் முக்காடு அணிஞ்சிருக்கிறாங்க, ஷால் நல்ல முறையில் கட்டி இருக்கிறாங்க. இப்போ தலைக்கு மசகு செய்யணும் குர்ஆன் சொல்லுது. ஒளி செய்யும்போது என்ன செய்யணும், அது கட்டாயம். சாக்ஸ் மசகு மாதிரி கிடையாது, தலைக்கு மசகு செய்யறது ஃபர்லு. அப்ப இதுக்கு நாங்க ஷாலை கழட்டணுமா? ஒரு ஆண் தலைப்பாகை போட்டிருக்கிறார், அல்லது அவர் தலையில முக்காடு மாதிரி ஏதோ கட்டி இருக்கிறார், அவர் தன்னுடைய முக்காடுகளை கழட்டி தான் மசகு செய்யணுமா அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்க அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, கழட்டிருங்க, கழட்டிட்டு தான் மசகு செய்யணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அந்த விளக்கம் தவறான ஒரு விளக்கம். சுனன் அபுதாவத்தினுடைய 140வது நபிமொழியும் அஹமதுடைய 699வது நபிமொழி இதை அறிவிக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அந்த மசகு சம்பந்தமான நிறைய சட்டத்திட்டத்தை சொல்றது யாருன்னா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த செய்தி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த காலணிகள் மேற்புறத்துல நாங்க மசகு செய்யறோம், அதே மாதிரி
நாங்கள் வந்து என்னன்னா முக்காடுகள் மீது எங்களுடைய தலைப்பாகை முக்காடின் மீது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மசகு செய்யறதை நாங்க பார்த்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூல்லா முக்காடு மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க? மசகு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஆணுக்கான முக்காடு தனி, பெண்ணுக்கான முக்காடு தனி தான் கிடையாது. அந்த ஹதீஸ்ல தெளிவாக எப்படி இடம் வருதுன்னா, ஹிமார் அப்படிங்கிற அரபு வார்த்தை வருது. குர்ஆன்லயே அல்லாஹ் ஹிமாரை பத்தி பேசுறான். சூரா நூர் என்ற 24வது அத்தியாயம் 31வது வசனம். பெண்கள் யாருக்கிட்டலாம் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறான். தங்கள் தந்தைமார்கள், தங்கள் கணவன்மார்கள், தங்கள் கணவனின் தந்தைமார்கள், தாங்கள் பெற்ற பிள்ளைகள் அல்ல ஒரு பட்டியல் போடுறான். அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது தங்களுடைய முக்காடுகளை அவர்கள் கலட்ட வேண்டாம், இந்த குறிப்பிட்ட சாராரை தவிர்த்து. உங்க பாப்பா, உங்க மாமனாரு, உங்க கணவர், உங்க கூட பிறந்த காக்கா தம்பி, இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா முக்காடை கழட்டிக்கங்க. மத்தவங்க முன்னாடி என்ன செய்யக்கூடாது? பெண்கள் நீங்க முக்காடை கழட்ட கூடாது. அந்த இடத்துல முக்காடுன்னு அல்லாஹ் பேசும்போது சொன்ன வார்த்தை ஹிமார், ஹுமூரி ஹின்ன அப்படிங்கிறான். தங்களுடைய முக்காடுகளை கலட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். இங்க ரசூல்லா முக்காடின் மீது மசகு செஞ்சாங்க, அதுக்கும் அதே வார்த்தை வருது, ஹிமார்ங்கிற வார்த்தை வருது. அப்ப முக்காடின் மீது மசகு செய்யலாங்கிற சட்டம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மட்டும் இல்ல, இது பெண்களுக்கும் பொருந்தும். அப்ப ஒழு செய்ய ஒரு பெண் வராங்க, முகத்தை கழுவுறாங்க, கையை கழுவுறாங்க, காலை வந்து கழுவுறாங்க, மசகு தலைக்கு செய்யறாங்க. நீங்க அப்படியே முக்காடுக்கு மேல மசகு செஞ்சுக்க வேண்டியதான். முக்காடை கலட்டி முடிக்கு மேல செய்யணுங்கிறது என்ன இல்ல, மார்க்கத்துல சட்ட திட்டம் கிடையாது. காதை பொறுத்த வரைக்கும் அது காதுக்கும் வந்து இதே மாதிரி அந்த முக்காடு என்ற அடிப்படையில காதுக்கும் இது பொருந்தும் என்ற அடிப்படை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த மசகு வந்து என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது மக்கள் மத்தியில. இந்த கால் உரைக்கு மசகு செய்வாங்க. நம்ம அறிவை கொண்டு யோசிச்சா கால் உரைக்கு நாம எப்படி மசகு செய்வோம்னு கேட்டா, காலினுடைய பாதத்துல நாம மசகு செய்வோம். நம்ம அறிவா தானே சொல்லும், ஏன்னா பாதத்துல தான் அழுக்கப்படும். மசகு செய்யணும்னா பாதத்துல பண்றதுன்னு சரியா இருக்கும், நாம யோசிப்போம். இது சம்பந்தமா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மார்க்கம்ங்கிறது ஆதாரத்தை கொண்டது. நபி என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செஞ்சிடணும். நம்ம அதுல சட்ட திட்டத்துல அறிவை கொண்டு சேர்க்கவே கூடாது. எதுல சேர்க்கக்கூடாது? ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை இயற்றி விட்டார்கள் என்றால் அதுல நம்ம அறிவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. சட்ட திட்டத்துல நபி சொன்னதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இன்றைக்கு கூட ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜனாசாவை வந்து குழியில இறக்குறோம்ல, ஜனாசாவை குழியில இறக்குறோம், பெண்களுக்கு தெரியாது. ஜனாசாவை ஆண்கள் குழியில இறக்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றாங்க. நபியினுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு, நபியினுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாவறாங்க. அப்ப அவங்கள குளிப்பாட்டி கஃபனை உடுத்தி கொண்டு வந்து ஜனாசாவை அடக்கம் பண்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடந்த இரவு, முடிந்த இரவில் யார் தன் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடலையோ அவங்க நீங்க கபருக்குள்ள இறங்குங்கிறாங்க. குழியில இறங்கிதான் சில பேர் ஜனாசா எடுத்து வைக்க முடியும். யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ குழியில இறங்கணும், ஜனாசா வாங்கணும், உள்ள வைக்கணும். அது ஆண் ஜனாசா இருந்தாலும் சரி, பெண் ஜனாசாவா இருந்தாலும் சரி, குழியில இறங்குறவங்களுக்கு சட்டம் என்னன்னு கேட்டா, கடந்த இரவு என்ன செய்யக்கூடாது? அவர் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இருக்க கூடாது. இப்படி ஒரு செய்தி இருக்கு சஹீஹ் முஸ்லிம்ல. இதுல என்ன கேட்க முடியாது? ஏன்னு கேட்க முடியாது. நபி சட்டமா ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதான். அதுல ஏன்னு கேட்டு சில கேள்விக்கு நம்ம பதில் கிடைக்கலாம், சிலதுக்கு நமக்கு பதில் கிடைக்காம கூட போலாம். ஏன்னு கேட்கலாம் முடியாது. நபி சொல்லிட்டாங்க, குழியில 2 பேர் இறங்க போறீங்க, கடந்த இரவில் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாதவர்கள் இறங்குங்க, வேலை முடிஞ்சிருச்சு. இதை நபி சொல்றாங்க, நபி அதை நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப இதைத்தான் செய்யணும். அதே மாதிரி மசகு செய்யக்கூடிய சட்டத்திட்டத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் எங்க மசகு செஞ்சாங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காலினுடைய மேல் பகுதியில் மசகு செய்யறாங்க. காலுக்கு கீழே தான் அழுக்கப்படுது, மேல அழுக்கெல்லாம் படுறது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, காலினுடைய மேல் பகுதியில காலை வலது காலில் ஒரு முறை தடவுறாங்க, இடது கால ஒரு முறை ஈரக்கையால தடவுறாங்க. ஒழு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். களிமா சொல்லிட்டு உள்ள வந்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப காலின் கீழ் பகுதிங்கிறது நாமளா புரிஞ்சுக்கிட்டது. கீழ்ப்பகுதியில் என்ன செய்யக்கூடாது? மசகு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலினுடைய மேல் பகுதியில தான் மசகு செய்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்க முடியுது. இந்த தலைப்பாகையில் மசகு செய்யறது சம்பந்தமான புகாரில் உள்ள நம்பர் அதை நம்ம சொல்லிக்கிறோம். அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரினுடைய 205. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிமினுடைய 413. இது அல்லாமல் பல ஹதீஸ் கிதாபுகள்லையும் புகாரில் 5825, 6568 அப்படி நிறைய இலக்கங்கள்ல உள்ள எண்கள்ல தலைப்பாகையில ரசூலுல்லாஹ் மசகு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் மசகு செய்வதனுடைய சட்டத்திட்டம். அப்ப தாராளமா சாக்ஸ் போடலாம். நோய்வாய்ப்பட்டவங்க, காலில் அடிபட்டு இருக்கு, இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டவங்க, அவங்களாம் வந்து சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு மார்க்க தப்பெல்லாம் கிடையாது, தாராளம் போட்டுக்கலாம். ஆனா இந்த சாக்ஸ் அணியறதுக்கு முன்னாடி உள்ள நியதியை புரிஞ்சுக்கணும். ஒழு செஞ்சுட்டு அந்த நிலையில நீங்க சாக்ஸ் போடணும். இது முதல் விஷயம்.
ரெண்டாவது உள்ளூர்காரங்களா இருந்தா உங்களுக்கு எக்ஸ்பைரி எவ்வளவு நாள் தான்? ஒரு நாள் தான். ஒரு நாள் முடிச்சுட்டா மறுபடியும் புது ஒழு எடுக்கணும். சாக்ஸை கழட்டிட்டு ஒழுவ செஞ்சு மறுபடியும் சாக்ஸை போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. அப்பவே போட்டுக்கங்க. இப்ப முடியுது 7 மணிக்கு, நேற்றுக்கு 7 மணிக்கு போட்டீங்க, இப்ப 7 மணி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சாக்ஸை கழட்டுங்க, ஒரு ஒழுவ செய்யுங்க, மறுபடியும் சாக்ஸை போடுங்க. அடுத்து உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஒரு நாள் இருக்கு. வெளியூர்காரர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு 3 பகல் 3 இரவு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வரைக்கும் அந்த சலுகை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த சலுகைகள் யாவும் நீங்கள் மலஜலம் கழித்து தூக்கம் ஏற்பட்டு இது மாதிரி ஒழுக்கலைகிற காரியம் நடந்தால் மட்டும்தான் சலுகை. குளிப்பு கடமை ஏற்படுமே ஆனால் இந்த சலுகை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது, சலுகை பயன்படுத்தக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. சாக்ஸுக்கு சொன்ன அத்தனை சட்டத்திட்டே இருக்க பொருந்தும். தலைப்பாகை, பெண்கள் அணிகிற முக்காடு, ஆண்கள் சில பேர் முக்காடு அணிகிறாங்கன்னா அது மாதிரியான காரியங்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இப்ப இதெல்லாம் மசகு செய்வதனுடைய சட்டத்திட்டம் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த மசகு செய்யறதோட சேர்ந்து ஒழுவை நாம நிறைவு செய்வோமே ஆனால் நாம இந்த ஒழுவின் மூலமாக என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சில காரியத்தை சொல்லி தராங்க. முதல் விஷயம், ஒழுவுக்கு பிறகு ஒரு துஆவை சொல்லி தராங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி ஒரு திக்ர் வருது. இதே திக்ர்ல கொஞ்சம் வேறுபாட்டோட எப்படி வருது அப்படின்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, லா ஷரீக லஹுங்கிற வார்த்தை வரல. அப்ப இது இல்லாம 2 விதமா வந்திருக்கு. இந்த 2ல எதைனாலும் சொல்லிக்கலாம். இதைத்தான் சொல்லணும் இல்ல. ஒரு இடத்துல ரசூல் எப்படி சொல்லி இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. 2மே பொருந்தும். 2மே ஒழுக்கானதானே. ஒன்னு ஒழுவுக்கு, இன்னொன்னு குளிப்பு கடமைக்குன்னு நம்பி சொல்லல. 2க்குமே ஒழுதான். அப்ப 2ல எந்த திக்ரை செய்தாலும் தவறு கிடையாது. இதை செய்வதனால் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமுடைய 345வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதை தாண்டி நம்ம மேற்கொண்டு போன வாரம் பார்த்த சில தகவல்கள் தான். நம்ம ஒழு செய்து விட்டால் அந்த ஒரு ஒழு வச்சு என்ன செய்யலாம்? எண்ணற்ற தொழுகைகளை தொழுதுக்கலாம். இத்தனை தொழுகை தான் தொழணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. ஒரு ஒழு வச்சு 50 தொழுகை கூட தொழுங்க. ஒழு கலையலைன்னா நீங்க என்ன செய்யலாம்? எத்தனை தொழுகனாலும் தொழுதுக்கலாம். இத்தனை தொழுகைங்கிற சட்டம் இல்லை. ஆனா ஒவ்வொரு வக்துக்கும் தனித்தனியாக ஒழு செய்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு செய்தி நீங்க பாருங்க. முஸ்லிமினுடைய 415வது நபிமொழி, புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒழு செய்யறாங்க. ஒழு செய்து விட்டு என்ன பண்றாங்க? ஒரு ஒழுவுல 2-3 வக்த தொழுகிறாங்க. நபி இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதே கிடையாது. நபி இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகரிப்புக்கு ஒழு செய்யறாங்க. நீங்க நம்ம மகரிப்புக்கு ஒழு செஞ்ச ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு கண்டிப்பா ஒழு செஞ்சிருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வினுடைய வழக்கம். எப்போதுமே எல்லா வக்துக்கும் தனித்தனியா ஒழு செய்யறது நபியினுடைய வழக்கம். இந்த மக்கா வெற்றிக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? ஒரு ஒழு செய்யறாங்க, 1-2 வக்த தொழுதுறாங்க. கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட வக்துகளை என்ன பண்ணிடுறாங்க? ஒரு உதாரணத்துக்கு அசர ஒழு செஞ்சா அசர் மகரிப் இஷா முடிச்சிடுறாங்க. அல்லது லுஹர்ல செஞ்சா லுஹர் அசர் மகரிப்னு தொழுதுறாங்க. இப்படி 2 வக்தோ 3 வக்தோ இப்படி சேர்த்து தொழுவது நபியின் வழக்கமாக அந்த மக்கா வெற்றி நேரத்தில் இருக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி பண்ணது இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்காங்க ரசூலுல்லாஹ்? வக்துக்கு வக்து தனித்தனியாக ஒழுவாக பிரித்து இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உமரே, நான் தெரிஞ்சுதான் இதை பண்றேங்கிறாங்க. நான் தெரியாமலாம் பண்ணல. இது நாள் வரைக்கும் நடைமுறை வேற மாதிரி நான் பண்ணேன். இப்ப கொஞ்சம் வித்தியாசமா நான் பண்றேன். இது தெரிஞ்சுதான் பண்றேன், தெரியாமலாம் நான் பண்ணல அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அப்ப அதனால் ஒரு ஒழுவுல 2 வக்தும் தொழலாம். ஒழு கலையில 3 வக்தும் தொழலாம். அல்லது நான் எனக்கு ஒழு கலையில நான் தனித்தனியாகத்தான் ஒழு செய்ய போகிறேன் என்று நீங்கள் ஒழு செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தயமும் பற்றிய சட்டம். ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன் அப்படின்னு சூரா மாயிதாவுல தயமுமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது எப்ப செய்யணும்? தயமும்னா என்ன அப்படின்னு கேட்டா, யாரும் செய்யலாம். இந்த நியதிக்கு உட்பட்டு இருந்தா நீங்க செய்யலாம். இந்த நியதிக்கு நீங்க உட்படலைன்னா உங்களால செய்ய முடியாது. எந்த நியதி? ஒன்று தண்ணீர் இல்லை, ஒளி செய்யணும், அல்லது குளிக்கணும். குளிக்கிறதுக்கு தண்ணி தேவையில்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி தேவை, ஒளி செய்யணும் தண்ணி தேவை. தண்ணீர் இல்லைன்னா குளிக்கவும் முடியாது, ஒளி செய்யவும் முடியாது. அப்படியான நிலையை நீங்கள் அடைந்தால் நீங்கள் தயமும் செய்யுங்கள். அல்லது தண்ணி இருக்கு, பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கும், தண்ணி கம்மியா இருக்கும், குடிக்க மட்டும் இருக்கும், அல்லது கடுமையான குளிரா இருக்கும், உடம்பெல்லாம் காய்ச்சல் இருந்து நோய்வாய்ப்பட்டவங்களா இருப்போம், தண்ணி இருக்கு பயன்படுத்த முடியாது. தண்ணீர் இல்லை என்றாலோ, தண்ணீர் இருந்து பயன்படுத்த முடியாத நிலையை நீங்கள் அடைந்தாலோ நீங்கள் தயமம் செய்யுங்கள். தூய்மையான மண்ணை தொட்டி நீங்க என்ன செய்யலாம்? தயமம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வழிகாட்டக்கூடிய செய்தி. இந்த செய்தி எங்க இருக்குது அப்படின்னா, நீங்க குர்ஆன்லயே பார்க்கலாம். மாயிதாவினுடைய 6வது வசனம்.
அது அல்லாமல் புகாரினுடைய 334வது நபிமொழி, முஸ்லிமினுடைய 650வது நபிமொழி. தைமம் பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது 4வது அத்தியாயம் 43வது வசனம், 5வது அத்தியாயம் 6வது வசனம். இந்த செய்தி என்ன பேசுது, எப்படி இந்த சட்டம் வருது அப்படின்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட சில போர்க்களங்கள்ல பயணத்துல மேற்கொண்டிருக்கிறாங்க நபி கூட. அப்படி போயிட்டு வரும்போது ஆயிஷா நாய்க்கு 2 முறை தன்னுடைய கழுத்துல அணிந்திருந்த அந்த முத்து மாலையை தொலைச்சிருக்கிறாங்க. ஒன்று பகல்ல, இன்னொன்று இரவுல. இரவுல தொலைச்ச சம்பவம் நமக்கு தெரியும். இரவுல அவங்க வந்து என்ன பண்றாங்க, மலஜலம் கழிப்பதற்காக தங்களுடைய அந்த பல்லாக்கில இருந்து இறங்குறாங்க. இறங்கி போறாங்க, இயற்கை தேவை நிறைவேற்றுறாங்க, மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பதான் வந்து கழுத்தை தடவி பார்க்கறாங்க, பொருளை காணும். மறுபடியும் தேடி போகும்போது ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்கள் எல்லாரும் பயணப்பட்டு போயிட்டாங்க. இதன் தொடர்ச்சியில தான் ஆயிஷா நாயகி மேல அவதூறு பரப்பப்படுது. அந்த அவதூறு ஒரு 50 நாள் கழிச்சு அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா குற்றமற்ற பெண், பரிசுத்தமான பெண் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது இரவுல முத்துமாலை தொலைச்ச சம்பவம். பகல்ல ஒரு முறை தொலைக்கிறாங்க. பகல்ல ஒரு முறை அதே மாதிரி பயணத்துல மேற்கொள்றாங்க. ஒரு இடத்துல தன் தேவைக்காக வேண்டி நபியும் நபியின் தோழர்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இவங்க அடுத்த பயணப்பட்டு நேர ஊருக்கு போக வேண்டியது. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கழுத்துல அணிந்திருந்த முத்துமாலை காணும்ட்டாங்க. போன முறை வந்து யார்ட்டையும் சொல்லல, அதான் பிரச்சனையே. இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க, முத்துமாலை நான் தொலைச்சிட்டேன். ஒண்ணு இது முன்னாடி நடந்திருக்கணும், அது முன்னாடி நடந்திருக்கணும். நபி கிட்ட சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி முத்துமாலை தொலைச்சிட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இங்கே இருங்க கொஞ்ச நேரம், அவங்க தேடி எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் உடனே சொன்ன உடனே சஹாபாக்கள் அது கட்டுப்பட்டாங்க. எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டாங்க. இப்ப லுஹருடைய வக்து வந்துருச்சு. இப்ப உடனே முத்துமாலை கிடைச்சி புறப்பட்டு பயணிச்சாலும் லுகர் தாண்டிரும். ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன ஆயிரும், லுகர் தாண்டிரும். இங்கதான் தொழ வேண்டிய ஒரு நிலை. சரி தொழலாமே என்று பார்த்தால் தண்ணி இல்ல. வர்ற வழியில எதுவும் தண்ணி இருந்திருக்கும் கையில, ஊர் தான் பக்கத்துல வந்துருச்சுன்னு இருந்தது என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பேச்சுக்கு குடிச்சோ வேறு தேவைகளை காலி பண்ணிருக்கலாம். இப்ப ஒளி செய்யணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. சஹாபாக்களுக்கு அது ஒரு வகையான மன வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் தைமம் சட்டமே சமுதாயத்துக்கு வரல. இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஒளி செஞ்சாதான் தொழுகை அப்படின்னு இருந்துச்சு. தைமம் செய்யறதுங்கிற சட்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. உடனே சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, நேர நபி கிட்ட போகல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்க மகள் செய்த காரியத்தை பாத்தீங்களா? அங்க போய் கம்ப்ளைண்ட், கணவர்கிட்ட சொல்லல, வாப்பாட்ட சொல்லியாச்சு. உங்க மகள் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? அவங்க இந்த முத்துமாலையை தொலைக்கலன்னா இந்நேரத்துக்கு நம்ம ஊருக்கு போயிருக்கலாம். போயிருந்தோம்னா நம்ம அங்கே ஒளி செஞ்சு நம்ம அங்க தொழுது இருக்கலாம். இப்ப அவங்களால ஏற்பட்டது இப்ப யாருமே ஒளி செய்ய முடியாது நிலைக்கு நம்ம தள்ளப்பட்ட, என்ன செய்யறது அப்படின்னு தங்களுடைய வருத்தங்களை ஆதங்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொட்டி தீக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம் மகள் மேல. ஒரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய வயசுலாம் கிடையாது, பக்குவம் பெற்ற ஒரு 40 வயது பெண் அப்படின்னா ஒரு புரிந்துணர்வுங்கிறது இருக்கும். வயசு அந்த நேரத்துல 15 வயசு தான். 15 வயசு பெண்ணுகிட்ட எந்த அளவுக்கான ஒரு பக்குவம் இருக்குமோ அதுதான் ஆயிஷா நாயகி கிட்ட இருந்தது. அதை தாண்டிலாம் இல்ல. கடுமையான கோபம் ஆயிஷா நாயகி மேல. ரசூலுல்லாஹ் வந்து அந்த இடத்துல இளைப்பாறுவதற்காக தங்கி இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகினுடைய மடியில தான் தலை வைத்து நபிகள் பெருமகனார் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களை எழுப்பாதவன்னா ஆயிஷா நாயகிக்கு ஒரு அடி கொடுக்கிறார். அடி போட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கிற ஒரு நிலை ஏற்படுது. அப்ப அந்த தருணத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை, தைமம் பற்றிய சட்டத்திட்டத்தை வந்து அல்லாஹ் அருளுகிறான். அப்ப ஆயிஷா நாயகி இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, என்ன என் தந்தை அடிக்கிறாரு, நான் கொஞ்சம் அசஞ்சோம்னா கணவர் முழிச்சிருவார், நான் கணவரை முழிக்க விடாம ஆக்கி தந்தை கிட்ட அடி வாங்கிட்டு நான் இருந்தேன் அப்படிங்கிற செய்தியை வந்து சஹீஹ் புகாரினுடைய 334வது நபிமொழியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. அவங்க தான் சொல்றாங்க, இந்த தருணத்துல நல்லா என்ன செய்யறான், தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுங்க, தைமம் பண்ணிக்கங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த குடும்ப சூழல்ல எவ்வளவு சட்டம் இறங்கி இருக்குன்னு பாருங்க. இது வந்து இந்த சட்டம் வந்து இந்த உம்மத்து கொடுக்கணும். அல்ல கொடுக்கிறதுக்கு அல்ல என்ன காரணத்தை ஏற்படுத்துறான்னா, நபியினுடைய குடும்பத்தை ஒரு காரணமாக்குறான். நபியினுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணின் அணிகலன் தொலைது, அவங்க அதனால வந்து ஒரு இடத்த தங்க வேண்டிய ஒரு நிலைக்கல்ல ஆளாக்குறான். அதுக்கப்புறம் தண்ணி இல்லைங்கிற சூழல் வருது. இப்ப தைமம் பண்ணி ஆகணும். இப்ப அல்லாஹ் சட்டத்தை என்ன பண்றான், நீங்க ஃபத்தயம்மமு ஸஈதன் தய்யிபன், தூய்மையான மண்ணை தொட்டு நீங்க என்ன செய்யுங்க, தைமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டமாக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இந்த தைமமை எப்படி செய்யணும்? தைமம்ங்கிறது மண்ணை கொண்டுன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் அப்படிதான் கொண்டு சொல்றான், மண்ணை கொண்டு. இப்ப பொதுவா நம்ம தண்ணீரை கொண்டு குளிக்கிறதா இருந்தா என்ன செய்வோம், உடம்புல எல்லாம் குளிப்போம், அப்படித்தானே? உச்சந்தலையில ஆரம்பிச்சு நம்முடைய பாதங்கள் வரைக்கும் உடம்புல எல்லா பாகத்தையும் கழுவிடுவோம். இப்ப தைமம்னா நீங்க மண்ணை கொண்டு தைமம் பண்ணுங்க, மண்ணை கொண்டு தூய்மை பண்ணுங்க. அப்ப உடம்பெல்லாம் மண்ணு படணும் போல,
அப்படின்னு ஒரு சில நபித்தோழர்கள் எண்ணிக்கொண்டு சில காரியங்களை ஈடுபடுறாங்க. சஹீஹ் புகாரினுடைய 338வது நபிமொழி, முஸ்லிமினுடைய 552வது நபிமொழி. அப்துர் ரஹ்மான் பின் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி. ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வராங்க. வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, இப்ப தண்ணி கிடைக்கல, இங்க இருந்து அதாவது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் அது மட்டும் இல்லாம உமர் ரலியல்லாஹு அவங்கள நோக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு தண்ணி கிடைக்கல, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும் போது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் இருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா உமர் ரலியல்லாஹு அவர்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அது மாதிரி நம்ம 2 பேருக்கும் குளிப்பு கடமை ஏற்பட்டுச்சு அந்த பயணத்துல. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, மண்ணுல புரண்டு தொழுவுறேன். ஏன்னா அல்லாஹ் மண்ணை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, தயவு பண்ணுங்கிறான். அப்ப நான் பாட்டுக்கு உருள ஆரம்பிச்சிட்டேன். மண்ணுல நல்ல போட்டு முகம் கையை கால் எல்லா இடத்துலையும் மண்ணு புழுதி எடுத்து பூசிக்கிட்டு நான் தொழுகைக்கு நான் சென்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை, இப்படி மண்ணில் கடந்தெல்லாம் புரள வேண்டாம், தயமும்னா மண்ணை கொண்டு செய்யணும்னு எல்லாம் சொல்றான். நீங்க தண்ணீரை கொண்டு செஞ்சா உடம்பெல்லாம் சுத்தம் பண்றது உண்மைதான், மண்ணுக்கு அப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கைகளால் இரண்டு கையை கொண்டு தரையில் அடிக்கிறாங்க. அடித்து கையை தட்டுறாங்க. ஒரு செய்தியில தட்டினாங்கன்னு வருது, ஒரு செய்தியில கையை ஊதினார்கள் அப்படின்னு வருது. ஊதிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது இரு கைகளை கொண்டும் முகத்தை தடவுறாங்க. முகத்துல நம்ம எந்த பகுதியை ஒளி செய்யறதுக்கு முகங்களை கழுவோமோ அந்த இடத்தை தடவுறாங்க. பிறகு வலது கையை கொண்டு இடது கையினுடைய புறங்கையில தடவுறாங்க. புறங்கைங்கிறது மேல் பகுதி, கீழ்பகுதி இல்லை, இது உள்ளங்கை, இது புறங்கை. வலது கையை கொண்டு இடது கையினுடைய புறங்கையை தடவுறாங்க, இடது கையை கொண்டு வலது கையினுடைய புறங்கையை தடவுறாங்க. இது உங்களுக்கு போதுமானதுங்கிறாங்க. இது போதும், அவ்வளவுதான். நீங்க மண்ணில் கடந்து உருண்டாதான் தயமும் நினைக்கிறீங்க, அவ்வளவுலாம் வேண்டியதில்லை, அவ்வளவு சிரமமே பட வேண்டாம். மண்ணை கையை கொண்டு தட்டுங்க, கையை தட்டிருங்க, தூசி முகத்துல பட வேண்டியது இல்லையே, பட வேண்டியது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கையை கொண்டு உங்களுடைய முகத்தை என்ன செய்யுங்க, நீங்க தடவி கொள்ளுங்கள். வலது கையை கொண்டு இடது கையின் புறங்கையில, இடது கையை கொண்டு வலது கையினுடைய புறங்கையில் நீங்கள் தடவி கொள்ளுங்கள், இது உங்களுக்கு போதுங்கிறாங்க. ஒழுவுடைய அத்தனை சட்டத்திட்டமும் இதுக்கு பொருந்தும். ஒழுவின் சட்டத்திட்டம் பொருந்துன்னு என்ன அர்த்தம்? ஒழுவை கொண்டு நீங்க ஃபர்லு சுன்னத்து நஃபில் எல்லா தொழுகையும் தொழுதுக்கலாம், இதை கொண்டு தொழுதுக்கலாம். இது என்னன்னா, உங்களுக்கு குளிப்பு கடமை ஆகிவிட்டது. தண்ணீரை கொண்டுதான் குளிக்கணுங்கிற அந்த குளிச்சாதான் தூய்மையாக முடியுங்கிறது தயமும் செஞ்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக தூய்மையாகி கொள்ளலாம் அப்படிங்கறது இந்த செய்தியின் வாயிலாக நம்ம பார்க்க முடியுது. இதே செய்தி எங்க வருது அப்படின்னா, சஹீஹ் புகாரினுடைய 347வது நபிமொழியாக இருக்குது. அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 2 கையை உதறினாங்கன்னு வருது, ஊதுனாங்கன்னு அந்த மாதிரி எப்படி வருது, 2 கைகளை உதறினார்கள் அப்படிங்கிற செய்தியாக பார்க்க முடிகிறது. இப்ப தயமும் பண்ணிட்டோம், ஒழுவுக்குண்டான அத்தனை காரியம் நமக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. குளிப்பு கடமையானவர்கள் குளித்தால் என்னெல்லாம் செய்யலாமோ அத்தனை காரியம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. நாம அந்த காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளலாம். எதுவரை ஈடுபடலாம்? தண்ணி கிடைக்கிற வரைக்கும் ஈடுபடலாம். தண்ணி கிடைச்சிட்டாலோ அல்லது தண்ணீர் பயன்படுத்துகிற நிலைக்கு நாம வந்துட்டாலோ இனிமேல் ஒழு லாய்க்கப்படாது. அதை நீங்க அதாவது இனிமேல் நீங்க தயமுமே என்ன செய்ய முடியாது, அதை கூட துணைக்கு நீங்க அழைச்சிட்டு வர முடியாது. இப்ப உதாரணத்துக்கு காலையில சுபுக தொழுகைக்கு ஒருத்தர் எந்திக்கிறார், குளிப்பு கடமையானவராக அவர் இருக்கிறார், கடுமையான குளிரா இருக்குது, தயமும் பண்ணி தொழுதுக்கலாம், எந்த சட்டம்லாம் கிடையாது. அதாவது அவருக்கு தடை விதிக்கக்கூடிய காரியம்லாம் இல்லை, தாராளமா தயமும் பண்ணுங்க, உங்க தொழுகை நிறைவேற்றுங்க. இப்ப அந்த தயமும்லயே தான் நீடிக்கிறார். காலையில சூரியன் உதயம் ஆயிடுச்சு, இப்ப குளிர்லாம் இல்ல, லுகர் வக்து வருது, நான் காலையில் செஞ்ச தயமோட தொழலாமான்னு கேட்ட சொல்லக்கூடாது. உங்களுக்கு குளிப்பு கடமை, நீங்க குளிச்சிருந்தா லுகருக்கு வரணும். அப்ப நான் தயமும் பண்ணிட்டேனே, அதுக்கப்புறம் குளிப்பு கடமை ஆகலையே, அப்படி பேச முடியாது. இது எது வரைக்கும் அப்படின்னா, தண்ணீர் கிடைக்கிற வரை அல்லது கிடைத்ததை பயன்படுத்துகிற வரை மட்டும்தான் தயமும் செல்லும். அதுக்கப்புறம் தயமும் என்ன ஆகாது, செல்லாதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தயமுமை எதுல செய்ய சொன்னாங்க, இது நிறைய பேருக்கு ஏற்படுற சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பயணத்துல இருப்பாங்க, பிளைட்ல இருப்பாங்க, ட்ரெயின்ல இருப்பாங்க, பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க, நேரம் ஆயிடுச்சு, அப்படி சீட்டை தொட்டு தயமும் பண்ணுவாங்க. அந்த நடைமுறையில மக்கள்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, வழிகாட்டுதல் கிடையாது. ரசூல்லா மண்ணை தாண்டி ஒரு காரியத்துல தயமும் பண்ணியிருக்கிறாங்க. எதுல செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ரசூல்லா தன்னுடைய வீட்டு சுவற்றில் அடித்து தயமும் செய்தார்கள் இருக்கு. சஹீஹ் புகாரினுடைய 337வது நபிமொழி. இப்ப வீட்டு சுவற்றில் தயமும் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், ரசூல்லா காலத்துல சுவர் எல்லாமே மண்ணுல செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அது மண்ணை தாண்டி ஒரு கல் மெட்டீரியலே கிடையாது, எல்லாமே மண்ணு தான். மண்ணை குழைச்சு அதுக்கேற்ற மாதிரி சூடு ஏற்றி செங்கல் அப்படி தானே, செங்கலுடைய மொத்த ரா மெட்டீரியல் என்னன்னு கேட்டா மண்ணு தான். மண்ணை சூடு ஏற்றி செங்கலாக்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அமைக்கப்பட்ட சுவர்கள் உண்டு. அப்ப நபி மண்ணுன்னு மட்டும் காட்டி தரல, என்ன சொல்லி தராங்க, சுவற்றில அடித்து தயமும் செய்து விட்டு இதையும் செய்யலாம்னு காட்டுறாங்க. அப்ப நாம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா,
மண்ணை கொண்டு தயமம் செய்யலாம். மண் இயலல, அதை எடுக்க முடியக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னா மண்ணால் ஆன பொருட்களை கொண்டு நீங்க தயமம் செய்யலாம். செங்கலை தொட்டோ அல்லது சுவற்றை தொட்டோ நீங்க என்ன செய்து கொள்ளலாம், தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை நாம இந்த செய்தியின் வாயிலாக பார்க்க முடியுது. இப்ப பயணத்துல இது பிரயோஜனப்படாது. பயணத்துல இருக்கிறோம், நீங்க அங்க சுவருக்கும் வழி கிடையாது, மண்ணுக்கும் வழி கிடையாது. இப்ப என்ன செய்யலாம், இதுக்கு நாம தான் ஏற்பாடுகளோட போகணும். இப்ப நாம நினைக்கிறோங்கிறதுக்கான வெளியானோம், அவங்க அனுப்ப மாட்டாங்க, பஸ் ட்ரெயினோ அவங்க இறக்கி விட மாட்டாங்க. நாம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் பையில ஒரு பாலித்தீன் கவர்ல கொஞ்சம் மண் அள்ளிட்டு போகலாம். மண் என்ன பெரிய வாங்க முடியாத ஒரு சொத்தெல்லாம் கிடையாது. நிறைய பேர் மழை பெய்யும், அப்போ வெளியே போக முடியாது, வெளியே சகதியா இருக்குது, மண்ணை தொட முடியாதுன்ற நிலையெல்லாம் சொல்லிட்டு வீட்டுல தயமும் கூட பண்ணாம தொழக்கூடிய மக்கள் கூட இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி ப்ரிப்பேர்ட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு காரியம். எப்படி ஒழுவுக்கு தண்ணீரை ஏற்பாடு பண்ணுவோமோ தயமும் கொஞ்சம் மண்ணை வீட்டுல வாங்கி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டுல வெளியே இருந்து எடுத்து வீட்டுல கொண்டு வந்து வைக்க போறோம். பயணத்துக்கு போறோம்னா தண்ணி பாட்டில் பாக்குறோம், உணவு பார்க்கிறோம், டேப்லெட் எடுத்து வைக்க பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய நாம ஒரு பாலித்தீன் கவர்ல கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டோம்னா நம்ம எங்க பயணத்தை முடிக்க இருக்கிறோம் அங்க முடிச்ச அப்புறம் தூக்கி போட போறோம், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அங்க இருந்து வரும்போது கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வரோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், அதாவது தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, ஒளி செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம், டக்குன்னு அந்த மண்ணை தொட்டு என்ன பண்ணிடலாம், தயமும் பண்ணி கொண்டு நாம தொழுகை நிறைவேற்றிடலாம். இதோட இலகுவான ஒரு காரியம். இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மதுகப்புல சில சட்டங்கள் உண்டு. கற்களை கொண்டு தயமும் செய்யலாம். கற்கள் எல்லாம் தாண்டி வேற எப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மரகத மாணிக்கம் பாங்கல்ல, அந்த ஸ்டோனை பத்தி எல்லாம் நாலேஜ் இந்த ஊர் மக்களுக்கு நிறைய உண்டு. அதுல தயமும் பண்ணலாம். அது எப்படி பொருந்தும், ரசூலுல்லாஹ் மண்ணை தொட்டு தயமும் பண்ணுங்கன்னு காட்டி தராங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், ஃபத்த எம்மமும் சஈதன் தய்யிபன், தூய்மையான மண்ணை கொண்டு தயமும் பண்ணுங்கன்னு தெளிவா அல்லாஹ் சொல்றான். அப்ப மண்ணும் மண் சார்ந்த மெட்டீரியல் அதுக்கு பொருந்தும். கல் எப்படி பொருந்தும், நீங்க பயன்படுத்துகிற அந்த மரகதம், மாணிக்கம், வைரம், இந்த கற்களில் தயமும் செய்யலாம் என்று மதுகப்புல சட்டங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு காரியம். எனவே அப்படி நாம என்ன செய்ய முடியாது, தயமும் செய்து கொள்ள முடியாது என்பதை நாம பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குளிர் காலத்துல தயமம் செய்யறதுக்கு ஒரு தனி சட்டமே சொல்லி இருக்கிறாங்க. பொதுவா தண்ணி கிடைக்கலன்னா செய்யறது ஒரு பக்கம் தயமும், தண்ணி இருக்குது எனக்கு குளிர் என்னால் தயமம் செய்ய முடியல அப்படிங்கிற நிலைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க என்ன வழிகாட்டுறாங்க அப்படின்னா, திருமறை குர்ஆன்ல சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், அல்லாஹ் நீங்கள் கூறியதை செவியேற்றுள்ளான் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான சிரமங்களை எடுத்துக்காதீங்க. குளிரா இருக்குது, குளிச்சுட்டு தான் தொழுவணுங்கிற ஒரு நிலை இருக்குது, அதனால குளிச்சு நம்மளை நாமளே மாய்த்து கொண்டு என்ன செய்ய வேண்டாம், அப்படி ஒரு வழிபாடு செய்ய வேண்டாம். ஏனென்றால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆன்மாவையுமே சக்திக்கு உட்பட்டு தான் நல்லா சோதிப்பான், சிரமப்படுத்தும். சிரமமே கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லல, சிரமம் உண்டு. உங்க சக்திக்கு என்ன சிரமமோ அதைத்தான் அல்லாஹ் கொடுப்பான். சக்திக்கு மீறிய சிரமம் உங்களுக்கு அல்லாஹ் தரமாட்டான். அதனால ஒரு குளிரா இருக்குது, உடல்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அப்ப இப்படியான நிலைக்கு நாம தயமும் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதை அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசித்து ஒரு தொழுகைக்கு ஆசைப்பட்டு குளிச்சே தொழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது நம்மள நிரந்தர நோயாளியாக ஒரு பெரிய படுக்கைக்குரிய நிலைக்கு நம்ம தள்ளிடக்கூடாது. அப்ப சுவர் இருந்தாதான் சித்திரன்றவாங்கல்ல, அந்த அடிப்படையில நாம நல்ல நிலையில இருந்தாதான் நம்மளால அடுத்த தொடர்ச்சிய நன்மைகளை செய்ய முடியும். நம்மளை நாம நாசப்படுத்திட்டு அல்லாஹ் அந்த நன்மை என்ன செய்யல, எதிர்பார்க்கலங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இதை தாண்டி இதுல கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு கையில அடிபட்டு இருக்கு, இந்த கை முழுக்க அவர் கட்டு போட்டு இருக்கிறார், இந்த கை நல்லா இருக்கு, முகம் நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு. இப்ப இந்த கையை கழுவுனாதான் ஓடு, அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. உடல்ல உள்ள எல்லா உறுப்பையும் கழுவுனாதான் என்னது, ஓடு. இப்ப இவர் தயமம் செய்யணுமா ஒளி செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி நாம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடம் தண்ணி படலைன்னா அது என்ன இல்ல, ஒளி இல்ல, தயமம் பண்ணுங்க அப்படிங்கிற சட்டத்தை தான் இதுக்கு முன்னாடி நாம பேசி வந்தோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சொல் அது நமக்கு நம்முடைய நிலைப்பாடு தப்புங்கிறத புரிய வைக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ உங்களுக்கு ஒரு காரியத்தை விதியாக்கினால், சட்டமாக்கினால் இயன்ற அளவுக்கு செய்யுங்கள். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்யல, செய்யாம போயிருங்கன்னு சொல்லல, உங்களால முடியல விட்டுருங்கன்னு. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த காரியத்தை நீங்க ஈடுபடுங்க, அந்த செயலை செய்யுங்க. ஈடுபட முடியாத நிலை வந்துட்டு விட்டு விலகிருங்க, அது தப்பு கிடையாது. இப்ப உங்களுக்கு குளிப்பு கடமையா ஆயிடுச்சு, காலில் கட்டு போட்டு இருக்கிறீங்க, காலை தவிர மற்ற உறுப்புகளை கழுவ இயலுமா, அல்லது தலையில ஒருத்தர் கட்டு போட்டு இருக்கிறார், குளிப்பு கடமையில இருக்கிறார், மேலுக்கு குளிக்க இயலுமா, அப்படி குளிச்சுட்டு கூட நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய குளிப்பு கடமை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நீங்க காயத்தை விட்டு பரிபூர்ணமானோன்னு முழுசா குளிக்கணும், அது தனி விஷயம்.
இப்போ வரைக்கும் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், மேலு குளித்தாலே அது குளிப்பு கடமை தான். ஒரு கை அடிபட்டுருச்சு, கையில கட்டு போட்டு இருக்கிறீங்க, இந்த கையை கழுவ இயலுமான்னு பாருங்க. இயன்ற இந்த கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, ஒழுவ செஞ்சிருங்க. இல்ல இந்த கையை தொடவே இல்லை, கழுவே இல்லையே, அல்லாஹ் இயன்ற அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரெண்டு கையுமே அடிபட்டு நீங்க இப்ப எங்கிட்ட தனியா கொண்டு வந்து காலில் ஊத்த முகத்தை கழுவ, அப்ப தைமம் பண்ணிட்டு போயிருங்க, வேற வழி இல்லை. வழியே இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்க தைமம் பண்ண போங்க. இல்ல வழி இருக்குது, ஒரு 5-6 உறுப்பு கழுவுற இடத்துல ஒரு 4 உறுப்பு கழுவலாம், ஒரு 3 உறுப்பு கழுவலாம், கழுவ இயலும்னா அந்த உறுப்புகளை கழுவிட்டு நீங்க ஒழுவாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய நியதியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி தான், அதாவது சூரா நிசாவினுடைய 43வது செய்தி. அல்லாஹ் அதுல சொல்லும் போது, தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத போது தூய்மையான மண்ணை தொட்டு நீங்க தைமம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப தண்ணி கிடைச்சிருச்சுன்னா தைமம் சட்டம்னா அடிபட்டுரும், தைமம் செல்லாது. தண்ணி கிடைச்சிட்டாலோ தண்ணீரை பயன்படுத்த முடியும் என்ற நிலை வந்துட்டாலோ என்ன ஆகாது, அதுக்கு முன்னாடி தொழுத தொழுகை மீட்ட வேண்டாம். இப்ப சுபுக நீங்க அப்படி தொழுது இருக்கிறீங்க, லுகர் வந்துருச்சு, இப்ப எனக்கு குளிர் இல்ல, நான் குளிக்க போறேன், நான் சுபுகையும் தொழணுமா, சுபுக கிடைச்சிருச்சு, சுபுக என்ன இல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட், அது வந்து பெண்டிங்ல இருக்கிற ஒரு தொழுகை கிடையாது, முடிஞ்சிருச்சு. இனி வர்ற தொழுகையை நீங்க குளிச்சுட்டு நிறைவேற்றுங்க அப்படிங்கிற அடிப்படையை நாம புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஒரு ஒழுவுல எப்படி பல தொழுகை தொழலாமோ ஒரு தயமும்ல பல தொழுகை தொழலாம். ஒரு தயமும் பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க காய்ச்சல் இருக்கிறீங்க, மகரிப்புக்கு வரீங்க, தயமும் பண்ணிட்டு நீங்க தொழுவுறீங்க, இப்ப இஷா வருது, இன்னொரு தயமும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தான் ஒழு கலையிலையே, நீங்க சிறுநீரோ மலமோ கழிக்கல, காற்று பிரியல, ஒழு கலையல, அப்ப என்ன பண்ண வேண்டியது இல்ல, புதிதாக இன்னொரு தயமும் செய்ய வேண்டியது இல்ல. அந்த ஒரு தயமுமே வைத்து தாராளமாக என்ன செய்யலாம், நம்ம பல தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்ப இதுல வந்து என்னன்னா, இல்ல ஒவ்வொரு தொழுகைக்குமே தனித்தனியாக தயமும் செய்ய வேண்டும் அப்படின்ற விதத்துல சில ஹதீசுகள் வந்து இடம் பெற்றிருக்கிறது. சில நூல்கள்ல, தாரகுத்னி, பைஹக்கி போன்ற நூல்கள்ல இது மாதிரியான ஹதீஸ் இருக்குது. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல ஒருவர் இடம்பெறுகிறார், ஹசன் பின் உமாரா என்ற ஒருவர் வரார். இவர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். அப்ப இந்த ஹதீஸ் வச்சு என்ன பண்ண முடியாது, சட்டங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அதனால ஒரு ஒழுவை வைத்து எப்படி பல தொழுகைகளை தொழலாமோ ஒரு தயமுமை வைத்து பல தொழுகைகளை தாராளமாக தொழுது கொள்ளலாம். தண்ணீர் கிடைச்சிட்டா தயமும் செல்லாது, தண்ணீர் பயன்படுத்த முடிய நிலையை அடைஞ்சிட்டா தயமும் செல்லாது. அதே மாதிரி உடம்புல ஒரு உறுப்பு தான் என்னால கழுவ முடியாதுன்னா நீங்க தயமுக்கு போகாதீங்க, மற்ற உறுப்பு தண்ணீரை கொண்டு கழுவுங்க, அது ஒழுவாவே செய்யுங்க. அதை அல்லாஹ் ஒழுவாதான் பார்க்கிறான், இயன்ற அளவுக்கு தான் மார்க்க நம்மை கடைபிடிப்பதற்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப இது நாள் வரைக்கும் குளிப்பு கடமை, ஒழுவை பற்றிய காரியங்கள் எப்படி செய்யணும், ஒழு எதெல்லாம் நீக்கும், மசகு செய்யறது, அதே மாதிரி தயமும் பற்றிய சட்டங்கள் என்று அந்த தொழுகைக்கு முந்தைய நிகழ்வுகள் அனைத்தையும் பற்றி நாம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாங்கு இகாமத்து பற்றிய சட்டங்கள். பாங்குனா என்ன, இகாமத்துனா என்னங்கிறது இதுக்கு முன்னாடி நாம ஒரு உரையில விலாவரியா பாங்கு பத்தி பேசி இருக்கிறோம். இப்ப இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பாங்குங்கிற ஒரு வார்த்தை வந்து அரபு வார்த்தை இல்லை. முதல்ல அந்த அடிப்படை புரிஞ்சுக்கங்க. பாங்குன்னு போட்டிருக்காங்க எல்லா இடத்துலயும், பாங்குங்கிறது அரபு வார்த்தை இல்லை, அது பாரசீக வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக் அவங்களுக்கான வார்த்தை தான் பாங்குங்கிறது. ஒரு காலத்துல இந்தியாவை வந்து என்னன்னா பாரசீகர்களுடைய அந்த கட்டமைப்பை கொண்ட மக்கள் ஆட்சி செய்ததுனால இங்க பாரசீக மொழி நிறைய கலந்துருக்கு. அப்படிதான் நம்ம பாங்கு, இக்காமத்து குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, இக்காமத்துங்கிறது ஹதீஸ்ல பார்க்கலாம். ஆனா பாங்குங்கிறத நீங்க என்ன செய்ய முடியாது, ஹதீஸ்ல பார்க்க முடியாது. உண்மையிலே இந்த வார்த்தை என்னன்னா அதான், அதான் என்ற வார்த்தை தான் பாங்குக்கான உண்மையான வார்த்தை. சொல்றதுனால பிழை இல்லை, ஆனா அந்த வார்த்தை எப்படி வந்ததுங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இந்த பாங்கை பொறுத்த வரைக்கும் வக்து தொழுகை, ஐவேளை தொழுகைக்கு மட்டும்தான் பாங்கு, வேற எந்த தொழுகைக்கு என்ன கிடையாது, பாங்கு கிடையாது. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில நீங்க பார்க்கலாம். நாங்கள் பெருநாள் தொழுகைக்கு நபி கூட வந்து இருந்தோம், அந்த தொழுகைக்கு பாங்கு இல்லை, இகாமத்து இல்லை, முன்பின் சுன்னத்துகள் இல்லை, 2 ரக்காத் தொழுகை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப பாங்கு இந்த 5 வக்து தொழுகையை தாண்டி வேற எந்த தொழுகைக்கு பாங்கு இல்லை. ஒரே ஒரு தொழுகை, இந்த 5 வக்தை தாண்டி ஒரு தொழுகைக்கு மட்டும் பாங்கு கிடையாது. ஆனா ஒரு வித்தியாசமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல நமக்கு வழிகாட்டுறாங்க. அஸ்ஸலாத்துல் ஜாமிஆ, இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த தொழுகை ஆரம்பிக்கணும். என்ன தொழுகை? மலை தொழுகை இல்லை, கிரகண தொழுகை. கிரகண தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் அதுக்கு பாங்கலாம் கிடையாது. கிரகணம் ஏற்படுதுன்னு நீங்க மக்கள் எல்லாம் தொழுகை கூப்பிடணும், எல்லாரும் சேர்ந்து அந்த 2 ரக்காத்து நீளமான 2 ரக்காத்தை தொழுவணும், ஒரு பயான் நடக்கும். நபி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்.
அதுல ரசூல் என்ன பண்ணிருக்காங்கன்னா அஸ்ஸலாத்துல் ஜாமியான்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்காங்க. அது பாங்க மாதிரிதான், ஆனா பாங்கா சொல்லல. மக்களுக்கு வந்து அஸ்ஸலாத்துல் ஜாமியா அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தொழுகை, அதாவது கூட்டு தொழுகை நடைபெற இருக்கிறது, எல்லாரும் வாங்கங்கிறது அந்த வார்த்தைக்கான அர்த்தம். எல்லா மக்களையும் அழைக்கிறோம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வாங்க. இத ரசூல கிரகண தொழுகைக்கு என்ன பண்றாங்கன்னா அஸ்ஸலாத்துல் ஜாமியான்ற வார்த்தை சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இது பாங்கு கிடையாது, ஆனா பாங்கு மாறி தோரணை உள்ள ஒரு காரியம் தானே, அதனால நாம இதை நினைவுபடுத்துறோம். 5 வக்து தொழுகைக்கு மட்டும் தான் பாங்கு, அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்னா கிரகண தொழுகைக்கு அஸ்ஸலாத்துல் ஜாமியா கூட்டு தொழுகை நடைபெற இருக்கிறது, இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பாங்கினுடைய வாசகம் நமக்கு தெரியும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ரெண்டு முறை சொல்லணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலான்ற மாதிரி வார்த்தைகள் இருக்குல்ல, இத அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு டைம் மாத்தி சொல்லி இருக்காங்க. பாங்கே மாறி இருக்கு. இது எப்ப மாத்த சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா பள்ளிக்குள்ள வர முடியாத நிலை மக்கள் மொத்த பேருக்கும் ஏற்பட்டா, ஒருத்தருக்கு ஏற்பட்டா அவர் தனியா தொழுதுட்டு போவார், அது வேற. மக்கள் யாருமே பள்ளிக்குள்ள வர முடியாது. அப்படி நபி காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படின்னா மழை பெய்தால், கடுமையான மழை பெய்யும், சேரு சகதியமா பள்ளிவாசல வெள்ளக்காடு ஆயிடும். அப்ப அப்படியான நிலைக்கு ரசூலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹய்யால சலா சொல்லக்கூடாதுன்றாங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலா சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், மக்களை நீங்கள் உங்கள் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை ரசூலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இந்த வார்த்தையை சேர்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பாங்கு இக்காமத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மழை காலங்களோ அல்லது ரசூலா காலத்துல இந்த மாதிரி கொள்ளை நோய் வந்ததுனால பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாத ஒரு சூழல்லாம் ஏற்படலை. இப்ப நம்ம காலத்துல வந்துச்சு, கொரோனான்னு ஒண்ணு வந்தது, பள்ளிக்குள்ள தொழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்ப இது மாதிரியான காலங்களில் பாங்கு சொல்றது நடந்துகிட்டே தான் இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. அந்த பாங்கினுடைய வாசகம் மாறும். சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகள்ல நீங்க தொழுது கொள்ளுங்கள், அல்லது சல்லு ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீடுகள், ரிஹாலிக்கும் புயூத்திக்கும் ரெண்டு ஒன்று தான். ரிஹாலிக்கும் என்றால் கூடாரங்கள், புயூத்திக்கும் என்றால் வீடு. உங்கள் வீடுகள்ல உங்கள் கூடாரங்கள்ல நீங்கள் உங்கள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பாங்கினுடைய வாசகத்தில் வரும். அது எப்படி மாறுங்கிறத பத்தி நம்ம அடுத்தடுத்த செய்தியில பார்ப்போம். இப்ப பாங்கை பற்றி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த பாங்கு சொல்றதுக்கு வயது வித்தியாசமே கிடையாது. 80 வயது முதியவர்னு சொல்லலாம், 6 வயது சிறுவனும் சொல்லலாம். இவங்க தான் சொல்லணும், இவங்க தான் இதற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிறது இல்லை. ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல ஒரு நபர் இதற்காக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அது மாதிரி, அதாவது பிலாலுங்கிறது அந்த சஹாபி பேரு. இதே சுன்னத் ஜமாத் பள்ளிகளை நீங்க பார்க்கலாம், நான் பள்ளியின் பிலால் அப்படின்னு பேசுவார். நான் தான் யாரு? பள்ளியினுடைய பிலால், பள்ளியினுடைய முஅத்தின். மார்க் அடிப்படையில் சொன்னா எப்படி சொல்லலாம்? பள்ளியினுடைய முஅத்தின் அல்லது முஅத்தினார்ன்ற மாதிரி வார்த்தை பயன்படுத்துவாங்க. பிலாலுங்கிறது ஒரு நபித்தோழர் பேர். அவர் அந்த செயலை செஞ்சதுனால அதுக்கப்புறம் வந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த செயலுக்கு பேரை பிலாலுன்னு ஆக்கிட்டாங்க. நான் அந்த பள்ளியினுடைய பிலாலு. அப்ப இமாம் என்ன சொல்லணும்? நான் தான் அந்த பள்ளியின் ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். அப்படிதானே வரும், ரசூலா தான் தொலை வச்சாங்க. அந்த வார்த்தை தான், இந்த பள்ளியின் இமாம் நானே, இந்த பள்ளியினுடைய முஅத்தின் இவரு அப்படின்ற வார்த்தை தான் சரியாக இருக்கும். இந்த பாங்குக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் புகாரினுடைய இந்த செய்தி இறுதியாக சொல்லி நிறைவு செய்யும். சஹீஹ் புகாரினுடைய 631வது நபிமொழி, முஸ்லிமுடைய 1080வது நபிமொழி. இதை யார் அறிவிக்கிறாங்கன்னா மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், உங்களில் பெரியவர் ஜமாத்தை நிறைவேற்றட்டும். ஜமாத் தொழுகையாக அவர் இமாமாக நின்று தொழுகை நிறைவேற்றட்டும். இந்த பெரியவர்ங்கிறது வயசு வித்தியாசத்துல பெரியவர் இல்ல, கல்வியில பெரியவர். அந்த செய்தி நம்ம இமாமத்தினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப பாங்க பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லலாம், அதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. பெண்கள் சொல்ல முடியாது, பெண்கள் சொல்லவே கூடாதா, அதுக்கு ஏதாவது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னா அது சார்ந்த செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாம அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.